Hi friends, நான் உங்கள் உதய் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம்ல ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம சைட் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்ல 100 feet ரோட் மேலேயே இருக்கு. ஸோ நீங்க பார்க்கலாம், நீங்க வண்டிங்க ஃபுல்லாவே போகும் வரும், நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க நம்ம மற்ற விஷயத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா சைட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் சிங்வி எமரால்டு. இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். நம்ம சைட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர்ல பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம மொத்தம் 127 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 646 இருந்து அப் டு 2085 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஃபேசிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த்து, ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா ஃபேசிங்லும் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒன் பை ஒன்னா அம்யூனிட்டிஸ் பற்றியும் நம்ம பார்ப்போம். நம்ம உள்ள வந்து பிளாக் டாப் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா 24x7 நம்ம வந்து கேட் ஆண்டியே நம்ம ரூம் கட்டி செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இபி கனெக்ஷனில் தான் நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம இண்டிவிஜுவலாக எல்லா பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பைப் கனெக்ஷனும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் அவனுக்கு ட்ரீஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் டோட்டலாக நம்ம நல்லா க்ரீனிஷாக எப்போவுமே வச்சுருப்போம். நற்பவி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்டு எப்போவுமே க்ரீனிஷாக தான் இருக்கும். நீங்கள் ஸோ அதை நீங்கள் நம்பி வரலாம். நீங்கள் ஸோ க்ரீனிஷாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம சைட்டுக்குள்ளே. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்து நம்ம இன் அவுட் கேட்டுமே நம்ம கொடுத்துருப்போம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். கேட்டட் கம்யூனிட்டியில் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் வால் வந்து பக்காவாக நம்ம வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடனே நீங்கள் வீடு கட்டி குடியேற மாதிரி தான் நம்ம இங்கே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உடனே நீங்கள் வீடு கட்டணும் பிளான் பண்ணாலும் நீங்கள் இங்கே வீடு கட்டலாம். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திருக்கழிக்குன்றம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக 2 minutes, அதாவது 2 kilometers நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன் ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக போகிற ஆன் ரோட் ப்ராஜெக்ட். நம்ம இப்போ லொக்கேஷன் வைஸ் பார்ப்போம். நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து நம்ம சைட்டுக்கு வர டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15 kilometers தான். ஸோ 15 to 20 minutes நீங்கள் ரீச் ஆகிடலாம் செங்கல்பட்டுலேருந்து. அண்ட் இங்கேருந்து பூஞ்சேரி ஜங்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 kilometers தான் வரும். ஸோ இதுவுமே ஒரு 15 minutes நீங்கள் ரீச் ஆகிடலாம். பூஞ்சேரி ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பூஞ்சேரியில் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட டெவலப்மெண்ட் வைஸ் நான் இப்போவுமே உங்களுக்கு சொல்கிறேன். பூஞ்சேரி ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. பூஞ்சேரி ஜங்ஷனில் தான் உங்களுக்கு வந்து சென்னை பெரப்பரல் ரிங் ரோடு, அதாவது 10 வழிச்சாலையை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரோடு அங்கே ஸ்டார்ட் ஆகி பூஞ்சேரியில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட், அதாவது காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்கும் இதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வழிச்சாலையாக 134 kilometers வரைக்கும் இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அந்த நோக்கி வந்து அந்த ரோடு போயிட்டு இருக்கு உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூஞ்சேரியில் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் பெருசாக உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோக்கி ஏன் பூஞ்சேரி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OMR, ECR அண்ட் GST இது 3 தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது 3மே கனெக்ட் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி லொக்கேஷன். பூஞ்சேரி லொக்கேஷன்லேருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் ஒரு 10 kilometers இருக்குன்னும் போது ஸோ பூஞ்சேரிக்கு அடுத்த சிட்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்கழிக்குன்றம் தான் உங்களுக்கு அடுத்த சிட்டி உங்களுக்கு. ஸோ இது நியர்பை தான் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. இங்கிருந்து நீங்கள் OMR கேளம்பாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அக்சஸாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரு 30 to 40 minutes நீங்கள் சென்னை ரீச் ஆகிற மாதிரி அக்சசபிலிட்டி தான் நம்மளுக்கு சைட்டில் வந்து இருக்குது உங்களுக்கு. இன்னொரு மிகப்பெரிய வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா GST மதுராந்தகம் ரோட்ல இருந்து நம்மளுக்கு வந்து பூஞ்சேரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 வழிச்சாலை போடுறாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32-33 kilometers வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணுறாங்க. இந்த ரோடு ஏன் உங்களுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டுலேருந்தே நம்மளுக்கு வந்து நீங்கள் திருச்சியிலேருந்து வரீங்க, மதுரையிலேருந்து வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு செங்கல்பட்டுலேருந்தே உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோடை டெவலப் பண்ணுறாங்க. இந்த ரோடு வந்து திருக்கழிக்குன்றம் வழியாக தான் கொண்டு போயிட்டு உங்களுக்கு பூஞ்சேரியை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து திருக்கழிக்குன்றம்ல வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சேட்டலைட் டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து 6வது சேட்டலைட் டவுன்ஷிப்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த திருக்கழிக்குன்றமும் அதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாகவும் 3 மடங்கும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. திருக்கழிக்குன்றம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பழமையான 2500 வருஷம் பழமையான வேதகிரீஸ்வரர் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. அதுதான் இந்த ஊரோட மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த சைடு கொண்டு வராங்க. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இங்கேருந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் ஜாப்பனீஸ் பெரிய டவுன்ஷிப் இருக்குது உங்களுக்கு. செங்கல்பட்டு நியர்பை இருக்கிற சிப்காட்ஸ் இருக்குது, ஆலத்தூர் சிப்காட் இருக்குது உங்களுக்கு, அண்ட் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி சிப்காட். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வாங்க முடியாது. ஏன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 5000 வரைக்கும் இப்போ செங்கல்பட்டில் ரேட்டு போயிடுச்சுன்றதால நெக்ஸ்ட் டெவலப்பிங் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருக்கழிக்குன்றம்ன்றதால தான் இப்போ திருக்கழிக்குன்றம்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இடம் வாங்கி வீடு கட்டிட்டும் இருக்காங்க. ஏன்னா இங்கே தான் பட்ஜெட்டில் கிடைக்குது நமக்கு.
இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடில் வந்து திருக்கழிக்குன்றம்ல தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, மதுராந்தகத்திலிருந்து ஒரு ரோடு உங்களுக்கு 6 வழிச்சாலை ஃபார்ம் பண்ணுறாங்க. பூஞ்சேரியில் சென்னை பெருப்பரல் ரிங் ரோடை ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாகவே திருக்கழிக்குன்றத்தை நோக்கி தான் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப நியர்பை சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு திருக்கழிக்குன்றம் தான் இருக்குது நமக்கு. ஏன்னா பூஞ்சேரிக்கு அடுத்தது இருக்கிற சிட்டி வந்து திருக்கழிக்குன்றம் தான் உங்களுக்கு. அதனால தான் இதை பெருசாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கவர்மெண்ட் சைடில். ஸோ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் இங்கே போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பாகிறதுக்கு கூடிய விரைவில் ஒரு 2-3 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ரெட்டிப்பாகும். அந்த அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் வந்து திருக்கழிக்குன்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மக்கள் ஏன் அதிகமாக வந்து திருக்கழிக்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து கடை வீதிகள் வந்து சுற்றி உங்களுக்கு பக்கத்தில் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல வில்லேஜ் நிறைய இருக்குன்றதால வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பியூர்லி ஆரோக்கியமாக நீங்கள் இங்கே வந்து வெஜிடபிள்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வாங்கக்கூடிய எல்லா கடைகளுமே இங்கே வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கே வந்து 2 to 5 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி தான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் வீடு கட்டி குடியேற அனைத்துமே வந்து நம்ம லேஅவுட்டில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோனே வந்து 90% நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபாயிலிருந்தே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகிடும். பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 1900 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆன் ரோடில் 1900க்கு யாருமே இதுக்கு வரைக்கும் கொடுத்ததே கிடையாதுங்க. நம்ம தான் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பர் வந்து டைரக்ட் கம்பெனி நம்பர் தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜும் யாருக்கும் கொடுக்க வேண்டியது இல்லை. இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ப்ராஜெக்ட்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் சைட் விசிட் வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்கள். நம்ம சைட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.